இது தென்னைய கிராமத்திலங்க வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் அங்கிருந்து சாமி வருதுங்க. அது மண்டபடி செய்து அங்கே கோயிலில் மண்டபடி செய்து அங்கிருந்து தெருக்களில் காலையில் விடியற்காலையில் 3 மணி 4 மணி வெளியே வருங்க சாமி. அப்போ திருவீதி விழா வந்துட்டு இருக்குதுங்க. பெட்டியில் வச்சு சாமி எடுத்துகிட்டு வருவாங்கங்க. அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ விடியற்காலை 3 மணிக்கு மேலேங்க. இப்போது இந்த சாமி அங்கே மண்டபடி செஞ்சுட்டு அங்கே கோயிலில் அதுதாங்க இதுதாங்க அந்த வாசல், மண்டபடி வாசலுங்க. இது அங்கேருந்து சாமி வெளியே வருங்க. சாமி எடுத்துகிட்டு வருவாங்க. வரதராஜ பெருமாளுங்க. இது தென்னேரி திருவிழாங்க. அங்கே பாருங்க, பெட்டியில் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வீடுங்களுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சாமி திருவீதி விழா. பாருங்க, சாமி எடுத்துகிட்டு வராங்க. நூற்றி 1வது வருஷங்க இது. தெப்போற்சவம் நடக்கிறதுங்க. திருவிழாங்க தென்னேரி கிராமத்தில் நடந்துட்டு இருக்குதுங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமவாசிகளும் வெளியூர்காரர்களும் எல்லோரும் வருவாங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. தெப்போற்சவம் நல்ல பிரம்மாண்டமாக நடக்குங்க. இப்போ இங்கே சாமி வர்றதுக்கு முன்னாடி அங்கே சாமி எடுத்துகிட்டு வரவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் வருவாங்க. இதுதாங்க அன்னதானங்க. இங்கே அன்னதானம் போடுவாங்க இந்த வீட்டில். இந்த சாமி வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு வீடுங்களுக்காக போயிட்டு இருக்கும் சாமி. தேங்காய் பழம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. சடகோபாலம் தருவாருங்க பெருமாளுக்கு. விடியற்காலையில் இது மாதிரி பெட்டியில் தாங்க வருங்க சாமி. பல்லக்கில் வருங்க சாமி. பாருங்கள், எல்லோரும் எப்படி எடுத்துகிட்டு வராங்க சாமி கிட்டத்தில் பாருங்கள். விடியற்காலைன்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குதுங்க. அது வந்துட்டு இருக்குதுங்க. திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சிங்க. அப்புறமா தான் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதை பாருங்கள், பல்லக்கில் வந்துட்டுருக்கு சாமி. மேலே தளத்தோடு வந்துட்டு இருக்குதுங்க சாமி. பக்தர்கள்லாம் முன்னாடி வந்துட்டுருக்காங்க. விடியற்காலையில் இந்த தரிசனம் பார்க்கறது ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க. எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த திருவிழாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே திருவிழாவில் இங்கே தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. சாமி தரிசனம் இந்த பல்லக்கில் இருக்குங்க சாமி. இந்த பெட்டி மாதிரி இருக்கும் பல்லக்கு. இதில் தாங்க இருக்குது சாமி. காஞ்சி வரதராஜ பெருமாளுங்க. நம்ம போய் அங்கே கோயிலை தரிசனம் பண்ணுறது
இப்போ நம்ம தேடி வரதராஜரே வீட்டுக்கு வந்திருக்காருன்றது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்மளுக்கு இதை காண கோடி புண்ணியங்க. பாருங்கள், பல்லக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க பல்லக்கு. இது உள்ளதாங்க இருக்குது சாமி வரதராஜ பெருமாள். அங்கே பாருங்கள், இதில் தாங்க இருக்கார் அவர் பாருங்கள். இந்த பல்லக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடு கிட்டேயும் நிறுத்தி பூஜை பண்ணுவாங்க. ஆர்த்தி காட்டி சடகோபுரம் வைப்பாங்க. எல்லா வீடுகளிலும் அப்படியே ஸ்பீடாக வருவாங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் பந்தல் போட்டுருக்கு பாருங்கள். இந்த வீட்டில் தாங்க சாமி நிற்கும். இப்போ இல்லை ஒரு வீடுக்காக போயிட்டு வந்து எல்லா பக்தி கூட நின்றுட்டுருக்காங்க சாமி தரிசனத்துக்கோசம். இந்த இடத்துல தாங்க ஒரு 1/2 hour 3/4 hour நிற்குங்க சாமி.